எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின் படியையும் அவனுடைய கட்டளையின் படியையும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின் படியையும் அவனுடைய கட்டளையின் படியையும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்களுடைய பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இன்னைக்கு இந்த ஆராதனையில ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்தெந்த காரியம் எல்லாம் இப்படி நடந்துருமோ, எந்த காரியம் இதன் நிமித்தம் நான் ஒரு பெரிய அவமானத்தை சந்தித்து விடுவேனோ, ஐயோ இந்த காரியம் இதுல தான் கொண்டு போய் விட்டுரும், இந்த காரியத்தினுடைய முடிவு இப்படிதான் அமையும், இந்த காரியத்தை குறித்த ஒரு பெரிய கலக்கமும் வேதனையும் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் இருக்கிற அந்த காரியத்தை நான் மாறுதலாய் முடிய பண்ணுவேன். உங்க கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரிசல்ட் நான் ஆராதிக்கிற கர்த்தரால மாற்றி கொடுக்கிறதற்கு முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். உங்க பிள்ளை எந்த பிரச்சனையில சிக்கி இருக்கிறாங்களோ, உங்க குடும்பம் எந்த பிரச்சனையில சிக்கி இருக்கிறதோ, கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியம் நீங்கள் நினைக்கிறது போல அல்ல, அந்த காரியம் உங்களுடைய சொந்தக்காரர்கள் நினைக்கிறது போல அல்ல, அந்த காரியம் டாக்டர்கள் நினைக்கிறது போல அல்ல, அந்த காரியம் உங்களுடைய பகைஞர்கள் நினைக்கிறது போல அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் அதை மாறுதலா முடிய பண்ணுவார். அந்த ரிசல்ட் நன்மையாய் முடிய பண்ணுவார். உங்களுடைய ரிசல்ட் நன்மையாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். உங்களுடைய எதிர்காலம் நன்மையாய் முடியும். இந்த தொழிலினுடைய முடிவு ஆசீர்வாதமாய் முடியும். வருகிற ஆண்டு அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கடந்து வருவார். அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கடந்து வருவார். அவர் கிரியை செய்ய 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 அந்த காரியம் மாறுதலாய் முடிது. அந்த வியாதி மாறுதலாய் முடியது. ஆமென். அந்த நஷ்டம் மாறுதலாய் முடிகிறது. அந்த கடன் மாறுதலாய் முடிகிறது. இதை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் உங்க பிள்ளையினுடைய எதிர்காலம் மாறுதலாய் முடியும். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு பார்க்கிறது முடிவு அல்ல, இன்னைக்கு பார்க்கிறது முடிவு அல்ல, இன்னைக்கு பார்க்கிற இந்த தீமை அல்ல, இன்னைக்கு பார்க்கிற இந்த சூழ்நிலை அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு மாறாக இன்றைக்கு பார்க்கிற அந்த காரியத்தை நான் மாறுதலாய் முடிய பண்ணுவேன் என்று அருள்நாதர் இயேசு வாக்கு கொடுக்கிறார். எங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு ஒரு ராஜா தலைவனாய் இருக்கிறார். அப்ப அந்த துஷ்ட ஆமான் என்கிற அந்த நாட்டிலே இருக்கிற ஒரு தளபதியை போல ஒரு போஸ்டிங் உள்ள மனுஷன், இந்த மனுஷனுக்கும் அந்த இடத்துல ஒரு நல்ல கனெக்ட் இருக்கு. அந்த ராஜாவுக்கும் இந்த மனுஷனுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அந்த ஒரே ஒரு இடத்தை வச்சு, அந்த ஸ்தானத்தை வச்சு, அந்த பதவியை வச்சு இவன் என்னென்னமோ காரியத்தை எல்லாம் நினைக்கிறான். அப்ப அந்த ஆமான் போடுகிற ஒரு பெரிய திட்டம் தான் என்ன திட்டம்னா, என்ன ஒரே ஒருத்தன் எதிர்த்து இருக்கிறான், ஆனா அவன் ஒருத்தனை மட்டும் நான் அழிக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கும், அவன் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சுக்குவான், அவனை மட்டும் நான் கை வைக்க கூடாது, அவனுடைய வம்சத்தையே வேரோட எடுத்துறணும்னு நினைச்சு தன்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய தீர்மானம் பண்ணி ராஜாவினிடத்துல போய், இந்த மாதிரி நம்முடைய நாட்டில் ஒரு வித்தியாசமான கூட்டம் வந்திருக்குது, அவங்களுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசமா இருக்குது, அவங்க டிஃபரெண்டா இருக்கிறாங்க, அவங்களை அப்படியே வளர விட்டா நம்முடைய ஆட்களையும் அவங்க கெடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு தகவலை கொடுத்து ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அவருடைய கையினால ஒரு முத்திரை போடப்பட்டுச்சு. அந்த முத்திரையில என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா,
ராஜாவின் வார்த்தையின்படியையும் அவருடைய கட்டளையின் படியையும் செய்யப்படுவதாக. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் அப்படின்னா கரெக்டா இந்த மாசம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு வருஷத்துல இந்த மாதிரி ஒரு 12வது மாதத்துல எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு கடிதம் வாசிக்கப்படுகிறது. என்ன கடிதம் வாசிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, யூதராய் இருக்கிற பகைஞர்களை நீங்க மேற்கொள்ளலாம். அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது யூதர்கள் இருக்கிறார்களா, நீங்க அந்த யூதர்கள் மேல கோபமா இருக்கிறீங்களா, அந்த யூதர்களை வெட்டுறவன் வெட்டலாம், கொல்றவன் கொல்லலாம், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்குறவங்க பிடுங்கலாம், அவங்கள்ட்ட என்ன வேணாலும் பண்ணுவதற்கு கையெழுத்து ராஜாவினுடைய லெட்டர்ல கையெழுத்து போட்டு எல்லா ஊர்லயும் வாசிக்கப்பட்டது. அப்ப யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய பயமா இருக்கு. நிறைய பேர் தங்களுடைய உயிரை தக்க வைத்துக் கொள்றதுக்காக அங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த சொத்தை வேணா வச்சுக்கோங்க, எங்களை உயிரோட விடுங்க, எங்க பிள்ளைகளை மட்டும் கொன்றாதீங்க, நீங்க பழி தீர்த்துறாதீங்க. எல்லா யூதர்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய கலக்கம் வந்திருக்குது. ஏன்னா ராஜாவினிடத்திலிருந்து வந்த லெட்டரை யாராலும் மாற்ற முடியாது. ராஜாவினுடைய லெட்டர் வந்த உடனே எல்லாருமே தீர்மானம் எடுத்தாங்க, இந்த 12ஆம் மாதத்துல என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, என் பிள்ளைகள் எல்லாம் செத்துருவாங்களோ, என் குடும்பம் அழிஞ்சிருமோ, இனி நாங்க இந்த உலகத்துல வாழவே முடியாதோ அப்படின்னு பயந்துட்டு இருக்க இன்னொரு கடிதம் வருகிறது. ஏற்கனவே அனுப்பப்பட்ட கடிதத்தின்படி அல்ல, இப்பொழுது புதிய ஒரு கடிதம். இல்ல அதுல தப்பா எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்களை யாருமே எதுவும் பண்ணக்கூடாது, ஆனா அதே நேரத்தில் எந்த யூதர்களுக்கு விரோதமா பிரச்சனையை கொடுக்கிறார்களோ, எந்த யூதர்களை அடிக்கணும்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்படுகிறது என்று கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி அவருடைய கலக்கத்தை ஆண்டவர் மாற்றினார், அவருடைய பயத்தை ஆண்டவர் மாற்றினார். நான் நம்புறேன், பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே நிறைய பேருடைய கலக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அம்மா நீங்க தான் நினைச்சிட்டு வந்தீங்க, ஐயா நீங்க தான் பிரதர், நீங்க தான் நினைச்சிட்டு வந்தீங்க, என்ன ஆகுமோ, இந்த கடன் பிரச்சனையில நான் அமிழ்ந்துருவேனோ, இந்த சூழ்நிலையில நான் அமிழ்ந்துருவேனோ. உங்களுடைய இருதயம் முழுக்கவும் ஒரு தீமை நடக்கும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு அவமானம் நடக்கும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நான் எழும்ப மாட்டேன், நான் செத்துட்டேன், நான் பொழைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் மட்டும் இன்று அவருடைய வார்த்தையை அனுப்பி 24 மணி நேரத்திற்குள்ள ஒரே இரவுல 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தை மீட்ட கர்த்தர் ஒரே ராத்திரியில வாதுமை ஆண்டவரே, வாதுமை மரத்தை அந்த குச்சியை பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க பண்ணின கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், காரியங்களை நான் மாறுதலாய் முடிய பண்ணுவேன். ஆமென், ஹalleluya. கைகளை தட்டி அபிஷேகத்துல நிறைய பேருக்கு நடக்க ஆரம்பிக்குது. இந்த 100 நாள் ஜெபம் முடித்து இதோ வந்துட்டோம், 98 டேஸ் வந்துட்டோம். கர்த்தருடைய அபிஷேகம் பலத்த விதமா இருக்குது. போக முடிய அவருடைய அனாயிண்டிங் ரொம்ப அதிகமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் இளைஞர்கள் மேல ஊற்ற போறாரு, வாலிபர்கள் மேல ஊற்ற போறாரு. நீங்க தரிசனம் பாப்பீங்க. காரியம் மாறுதலாய் முடியும், மகனுடைய காரியம் மாறுதலாய் முடியும், மகளுடைய காரியம் மாறுதலாய் முடியும், அந்த கடனுடைய காரியம் மாறுதலாய் முடியும், அந்த வியாதியினுடைய காரியம் மாறுதலாய் முடியும். இதோ என் மத்தியிலே அசைவாடுகிற கர்த்தர் அவர் காரியங்களை, ஹalleluya, எனக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை அவர் கடைசி வரையிலும் நடத்துகிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் பொதுவாக இந்த கடைசி ஒரு 2 வாரங்கள் ஆண்டவர் செய்த நன்மையை குறித்து நன்றியோட சரி இந்த அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் நான் யோசிச்சேன். ஆண்டவரிடத்துல அப்படிதான் ஒரு செய்தி கொடுக்கணும், அந்த மாதிரி ஆண்டவர் பேசணும் அப்படின்றது மாதிரி எதிர்பார்த்தேன். அதற்காக தான் நிறைய நான் ப்ரிப்பரேஷன் பண்ணினேன். ஆனா ஆண்டவர் அதை அப்படியே திசை திருப்பி இல்ல இந்த காரியத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னை கர்த்தர் ஆணித்தரமா இந்த வார்த்தையை கொடுத்து கர்த்தர் அனுப்பினார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறார். இந்த காரியத்தை நான் உனக்கு மாறுதலாய் இந்த காத்திருப்ப ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த வெயிட்டிங் பீரியட ஆண்டவர் உங்களுக்கு வித்தியாசமாய் மாற பண்ணுவார். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஒரு சில காரியத்தை மட்டும் ஆண்டவர் சில காரியத்தை ரொம்ப அழகா அப்படியே ஆப்போசிட்டா ஆண்டவர் மாத்துறார். இருந்ததா அப்படியே நேர் எதிராய் ஆண்டவர் மாற்றுகிறார். வேதத்திலிருந்து அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். நம்பர் 1, முதலாவதாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு
அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இன்னொரு விஷயம் கூட 27வது வசனத்தை இன்னொரு டைம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். வேதம் சொல்லுது, ஈசாக்கு அந்த பெலிஸ்தியருடைய தேசத்திலே குடியிருக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவன் வெட்டின துறவுகளை எல்லாம் அவங்க தூர்த்து போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இங்க இருக்காத, நீ இங்க இருந்து போயிரு, நீங்க என் கூட இருக்கவே கூடாது, உன்னை எங்க பக்கத்துல நாங்க வச்சுக்க மாட்டோம், நீ என் கூட இருக்கிறதுக்கு நீ தகுதியற்றவன், உங்க குடும்பம் தகுதியற்ற குடும்பம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கேரார் ஒரு மேய்ப்பர் ஒரு பக்கத்துல வாக்குவாதம் பண்ணுனாங்க, ஏசேக்குல பிரச்சனை, சித்னாவுல பிரச்சனை. அப்போ இந்த தேவனுடைய மனுஷனாகிய ஈசாக்கு இவர் இப்ப எங்க போறாருன்னா ரகபோத்துக்கு போயிட்டாரு. இப்போ ரகபோத்துல ஆண்டவர் அவரை கிருபையாய் ஆசீர்வதிக்கிறார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யார் ஈசாக்கை துரத்தினார்களோ, யார் ஈசாக்கை வேண்டாம் என்று இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு சொன்னார்களோ, கர்த்தர் காரியத்தை சீக்கிரமாய் மாறுதலாய் முடிய பண்ணினார். துரத்தின அவர்களே ஈசாக்கினிடத்திலே தேடி வரும்படியாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கிருபையாய் கர்த்தர் செய்தார். நான் நம்புகிறேன், ஆண்டவர் வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்ட போகிறார். உங்களுக்கு வருகிற ஆண்டு ஒரு ரகபோத்தை நிச்சயம் ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் பெருக போகிறீர்கள். கர்த்தர் உங்களை வித்தியாசமான ஒரு படிக்க ஆண்டவர் கொண்டு போக போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், யார் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ, யார் உன்னை துரத்துனாங்களோ, யார் உங்களை பார்க்கிறது எனக்கு கேவலமா இருக்குது, உன் முகத்தை நான் பார்க்கிறதுக்கு விரும்பல, உன் கூட நான் பேசுறதுக்கு விரும்பல, உங்க குடும்பத்தோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு விரும்பலன்னு யார் உதறினார்களோ, யார் தள்ளினார்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்து உங்களை தள்ளினவங்க உங்க பக்கத்துல வருவாங்க. அந்த குடும்பம் உங்களை தேடி வரும். அந்த சொந்தக்காரங்க உங்களை தேடி வருவாங்க. அந்த மனுஷங்க உங்களை தேடி வருவாங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா. செத்தா கூட உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னாங்களா? நீங்க ஒரு நபரா இருக்கிறீங்களா? உங்க குடும்பம் மட்டும் ஒருவேளை தனியா இருக்குதா? இப்படி என்ன அவங்கள விட்டு துரத்திட்டாங்களே, இப்படி என்ன தூரம் ஒதுக்கி வச்சுட்டாங்களே, இப்படி என்கிட்ட பேசுறதுக்கு விரும்பாம இருக்கிறாங்களே, அவங்க என்ன பார்க்கும் போதே வித்தியாசமா பார்க்கறாங்க, என்ன ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் சீக்கிரமா மாறும். அது தலைகீழா மாறும். துரத்தினவங்க தேடி வருவாங்க. ஆமென். அவமதிச்சவங்க தேடி வருவாங்க. வேண்டான்னு சொன்னவங்க தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க நிறைய பேர் அவங்கள பார்த்து கேட்பீங்க, நீங்க தான் எங்கள்கிட்ட பழகிறதுக்கு விரும்பலையே, நீங்க தான் எங்கள்கிட்ட ஐக்கியமே வச்சுக்கலையே, நீங்க தான் எங்களை வேண்டான்னு சொன்னீங்களே, அப்ப ஏன் இப்ப வந்தீங்க, அப்ப எதுக்கு இப்ப வந்தீங்க? அவங்க ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க. என்ன பதில் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் கன்ஃபார்மா உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை கண்டோ பிரதர். கலங்காதீங்க பிரதர். இன்னைக்கு உங்க கூட கார் இல்லைன்னு சொல்றதுக்காக உங்களை அவமதிச்சிட்டாங்க. உங்களுக்கு அவங்கள மாதிரி வசதிகள் இல்லைன்னு சொல்லி உங்களை அவமதிச்சாங்க. இந்த சூழ்நிலையில உங்களை அவமதிச்சாங்க. உங்களை வேண்டான்னு சொல்றதுக்கு 10 பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்திலிருந்து உங்களை எடுத்துட்டாங்கன்னா சந்தோஷப்படுறதுக்கு அத்தனை பேர் காத்து கிடக்குறாங்க. அந்த பொறுப்பை எப்படியாவது உங்க கையில இருந்து பிடுங்கி உங்களை வெறுமையா அனுப்பணும்னு நிறைய பேர் காத்து கிடக்குறாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற காரு பங்களா, உங்கள்கிட்ட இருக்கிற வீடை பார்த்து கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வரும், யாருக்கு தெரியும், கர்த்தர் வருகிற வருஷத்துல உங்க தலையை உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்தி அவங்க பார்க்கும்போது இவன் நிர்மூலமாவான்னு நினைச்சோம், இவன் ஒண்ணும் இல்லாம போவான்னு நினைச்சோம். ஆனா இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். இவன் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். 2 கைகளை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, எங்க சொந்தங்கள் மத்தியில இந்த ஒரு பேர் எனக்கு போதும். சொல்லுங்க ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. அந்த கணவனார் ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவார், அந்த மனைவியை ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவார், அந்த பிள்ளை திரும்பி வரும். ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களோடு கூட, கர்த்தர் உங்களோடு கூட. ஜெபிக்க 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 இந்த வார்த்தையை நெக்ஸ்ட் இயர்ல ஒரு 10 பேராவது உங்கள்கிட்ட சொல்லணும், ஒரு 10 பேராவது உங்கள்கிட்ட சொல்லணும். சிஸ்டர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. பிரதர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். அவ்வளவு உயர்வு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், அவ்வளவு மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், அவ்வளவு கனத்த ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அவ்வளவு எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் கர்த்தர் வைக்க போறாரு. அவங்கெல்லாம் உங்களை தேடி வருவாங்க அப்படின்றத நீங்க கனவுல கூட நினைக்க மாட்டீங்க. ஆனா அவங்கெல்லாம் தேடி வருவாங்க. நீங்க கனவுல நினைக்காதவங்க கூட தேடி வருவாங்க. இது நடக்கும் பிரதர், இது நடக்கும் சிஸ்டர். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவாரு, உங்க பிரயாசத்தை கனப்படுத்துவாரு, உங்க முயற்சியை கனப்படுத்துவாரு. இவங்கெல்லாம் வருவாங்களான்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். Thank you Jesus. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக இந்த இடத்துல கர்த்தர் ஈசாக்குனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுது, அப்படியே தலைகீழா மாத்திட்டார். போ 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 அப்படின்னு துரத்தினவங்க தேடி என்ன பண்ணாங்கன்னா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 42வது அதிகாரம், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போறோம். 42ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவனைப் போல கடினமாய் அவர்களோடே பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. இன்னொரு விஷயம் கூட நம்ம நிதானமா வாசிக்கலாமே. 7வது வசனம். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவனை போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்தில் இருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென். கானான் தேசத்தில் இருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு நாள் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யோசேப்பு தூரத்திலிருந்து வரான். வரும்போது அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு திட்டத்தை போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவனை கொன்றலான்ற திட்டத்தை அவங்க போடுறாங்க. ஆனா அந்த திட்டம் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு குழியில போடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டமும் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அவர்கள் இவனை பேசாம என்ன பண்ணிடணும்னா, நம்ம வித்து போட்டுருவோமே அப்படின்னா, இந்த மனுஷனை வித்ததுனால அவர்களுக்கு பெரிய லாபம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்க கிட்டத்தட்ட 9 பேர் பக்கத்துல இருக்காங்க. இந்த 9 பேரும் 10 பேரும் இந்த பணத்தை டிவைட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப சொற்பமான பணம் தான் அவங்களுக்கு கிடைச்சிரும். யோசேப்பை இவங்க வித்தது ஒரு பெரிய கோடிக்கணக்கா இல்ல. வேதத்திலேயே அதிகமான விற்பனையான ஒரு மனுஷன் யார் அப்படின்னா, யாருக்கு ரொம்ப அதிகமா விலை பேசினாங்கன்னா சிம்சோனுக்கு தான். சிம்சோனுக்கு தான் ஒவ்வொரு ராஜாக்களும் நாங்க 1000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கோடி, நம்ம இன்னைக்கு இருக்கிற பணம் பக்கத்துல கோடிக்கணக்கான பணத்தை தொழிலாளர் கொடுத்தாங்க. நீ சிம்சோனுடைய பலத்தை மட்டும் எங்களுக்கு நீ அறிஞ்சு கொடு, நாங்க உங்களுக்கு கோடி தரோம் அப்படின்னு. அப்ப வேதத்திலே அதிகமான பணத்திற்கு விற்கப்பட்டவன் அவன். ஆனா இந்த யோசேப்பு விற்கப்பட்டது ரொம்ப கம்மியான வெள்ளிக்காசுக்கு தான் விற்கப்பட்டாரு. இந்த வெள்ளிக்காசை வச்சு அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அவருடைய மனசுல இருக்கிறது என்ன அப்படின்னா, எப்படியாவது இவனை என்ன பண்ணணும், இவன் தொலைஞ்சு போனா போதும், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், யார் உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிக்கும்படியான திட்டத்தை போடுறாங்களோ அந்த திட்டத்தை ஏசாமி உங்களுக்கு நன்மையான திட்டமா மாற்றுறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நான் நம்புறேன், அவங்க நம்முடைய பேரை கெடுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்களா? நான் நம்புறேன் உங்களுடைய பப்ளிசிட்டியா அதுல தான் கர்த்தர் ஆரம்பிக்க போறாரு. நீங்க எப்பவுமே நல்லவங்களா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை குறித்து ஒரு கெட்டதான ஒரு காரியத்தை பப்ளிசிட்டி பண்ணணும், இவனுடைய பேரை கெடுத்துறணும், இவனுடைய வாசனையை கெடுத்துறணும்னு நினைச்சு நமக்கு அறியாத, நமக்கு தெரியாத, நம்மளை பற்றி ஒன்றும் ஒருத்தர்கிட்ட பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கவலையே படாதீங்க. நீங்க கவலையப்படாதீங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தெரிய வரும், அவர்கள் என்னதான் சொன்னாலும் நீங்க நல்லவங்கன்றது அவர்களுக்கு தெரிய வரும். அப்போ காசு இல்லாம, பணம் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம நிறைய பேரிடத்துல நம்மளை
கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சில நேரத்தில் எதிரிகள், உங்கள் எதிராக இருக்கிறவர்கள், பொறாமைப்படுகிறவர்கள் உங்க வாசனையை கெடுக்கிறத பார்த்து நீங்க நிறைய பேர் துக்கப்படுவீங்க. எதுக்கு இப்படிலாம் வாசனையை கெடுக்கிறான், எதுக்கு இந்த மாதிரி கெட்ட பேரை உண்டு பண்றான், எதுக்கு இந்த மாதிரி எனக்கு விரோதமாய் எழும்புறான். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க வருத்தமே படாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும் அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். எத்தனை 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 எழும்பினாலும் இதுவரையிலும் தப்புவித்து, இதுவரையிலும் கனப்படுத்தி, இதுவரையிலும் உங்க சாட்சியை நீங்க காத்தீங்கன்றதை விட உங்க சாட்சியை அப்பா தான் காத்தாரு. அவர் இனிமேலும் காக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அப்போ இவனுக்கு பாருங்க, திட்டத்தை போடுறாங்க பாருங்க. ஒரு திட்டத்தை பண்ணி பார்த்தாங்க, அது ஃபெயிலியர் ஆன உடனே அடுத்த உடனே ஒரு திட்டத்தை போடுறாங்க. நான் சொல்றேன், 1000 திட்டம் போடட்டுமே, 1000 திட்டம் போடட்டுமே. எல்லா திட்டத்தையும் அவங்க தீமையா செய்ய செய்ய எனக்கு கர்த்தர் என்னவா மாத்துறாரு சொல்லுங்க எல்லாருமே. நான் எத்தனையோ அதான் இந்த ஊழியத்தில் பார்க்கும்போது எத்தனையோ பார்க்கிறேன். எத்தனை திட்டம் அந்த திட்டம் எல்லாவற்றையும் இதுவரைக்கும் ஆண்டவர் எப்படிதான் மாத்தி இருக்கிறார்னா, கர்த்தர் நன்மையாய் தான் மாத்தி இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தான் மாத்தி இருக்கிறார். அதனால உங்க மேல பொறாமப்பட்டு யார் ஒரு வேலை ஸ்தலத்துல இருந்து உங்களை தூக்கிட்டாங்களா, ஒரு தெருவில் இருந்து உங்களை துரத்திட்டாங்களா, ஒரு ஆசீர்வாதத்தை உங்க கையில இருந்து புடுங்குறது மாதிரி பண்ணிட்டாங்களா, நீங்க எந்த விதத்திலும் கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம், யோசேப்பு ஆராதிக்கிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். யோசேப்பின் தேவன் தான் நம்முடைய தேவன். அவருடைய அனுமதி இல்லாம அவங்க எடுத்திருக்க முடியாது. அவருடைய அனுமதி இல்லாம உங்க வாசனையை கெடுத்திருக்க முடியாது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், 10 வருஷம் தாண்டி நீங்க திரும்பி பார்ப்பீங்க, அவன் செஞ்ச அத்தனையும் உங்களுக்கு நன்மையா இருக்கும். அவன் பண்ணின அத்தனை துரோகமும் உங்களுக்கு நன்மையா இருக்கும். அவங்க உங்களை குறித்து சொன்ன அத்தனை காரியமும் உங்களுக்கு நன்மையா இருக்கும். ஆமென். சில வேலை இல்லாதவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தொழிலே அதுதான், அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு சாதனையை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே இருக்காது. அவங்க நல்லா 4 பேருக்கு முன்னாடி நிற்கணும், கௌரவமா வாழணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுடைய மனசு குறுகி போன மனசு, அவங்களுடைய மூளை குறுகி போன மூளை. அந்த மூளை உள்ளவங்களோட நம்மவும் சேர்ந்துட்டோம்னா உங்க மூளையும் குறுகி போகும், நீங்களும் குறுகி போவீங்க. அந்த மாதிரி ஆட்களோட சேராதீங்க. சேர்ந்துட்டீங்க, உங்க குடும்பத்தை, உங்க தொழிலை, உங்க பிசினஸ் நீங்க இழக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதை. அந்த மாதிரி பர்சனோட சேராதீங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த 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 எழுப்புதலுமே இல்லை. அவங்களுக்கு என்ன, இன்னைக்கு ஒருத்தனை இப்படி குறை சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தனை போட்டு கொடுப்பாங்க, இன்னொருத்தரை வெளியே கொண்டு வருவாங்க, இன்னொருத்தட்ட இதுதான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லையே, அவங்களுக்கு தான் லட்சியமே இல்லையே. அதனால அப்படிப்பட்ட மனிதர்களோட ஆண்டவருடைய பிள்ளைகள் சேரவும் கூடாது. ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்கள் செய்ய 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 என் தலையை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த யோசேப்பை விட்டு போட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. சும்மா ஒரு வெள்ளிக்காசுக்காக விட்டு போட்டாங்க. இப்போ யாரை அவர்கள் விற்று போட்டார்களோ, இப்போ ஆண்டவர் காரியத்தை மாறுதலா முடிய பண்றாரு. எப்படி காரியத்தை மாறுதலா எப்படி முடிய பண்றாரு அப்படின்னு சொன்னா, விற்று போட்டவனை கையிலிருந்து வாங்குறதற்கு இவங்க போய் நிற்கிறாங்க. இப்போ யோசேப்பு தனக்கு முன்பாக இருக்கிற அந்த சகோதரர்களை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, எப்பா அவங்க போன உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. போன உடனே எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே ஆனா அவங்க இவரை கண்டுபிடிக்கல. உடனே இவர் கோபம் வந்தது மாதிரி நடிக்கிறாரு. நீங்க யாரு, என்ன பண்றதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க? உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஐயா எங்க ஊரெல்லாம் பஞ்சமா இருக்குது, எங்க வீட்டில் கிட்டத்தட்ட 70 பேர் இருக்கிறோம், 70 பேருக்கும் சாப்பாடு இல்லை, நாங்க எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சாப்பாடு வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ உடனே அந்த இடத்துல யோசிப்போ என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை அவன் யோசிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை யோசிக்கிறான். பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது, ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு விஷனை கொடுக்கும்போது அது ஒண்ணுமே இருக்காது, அது தீமையா இருக்கும். ஆனா அந்த தரிசனம் ஒரு நாள் நிறைவேறும் பாருங்க, ஒரு நாள் அந்த சொப்பனம் நிறைவேறும் பாருங்க, நீங்க அப்படியே பிரமிச்சு போய் நிற்பீங்க, ஆச்சரியமா நிற்பீங்க. கர்த்தர் உங்களை அவ்வளவு அழகா நடத்துவாரு. நான் இரண்டாவதாக இந்த இடத்திலே கர்த்தர் காரியங்களை கிருபையாய் மாற பண்ணுகிறார். யார் அவனை விற்று போட்டார்களோ அவர்களே இப்பொழுது அவனிடத்தில் வாங்கும்படியாய் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும், சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். 2 கரங்களை மேல உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர்கள் உங்களிடத்தில் உதவிக்கு வருவார்கள். நீங்க அவங்களுக்கு கொடுப்பீங்க,
அம்மா உங்க மூலமா ஆண்டவர் உங்களை போஷிப்பாரு. மகளே உன் மூலமா ஆண்டவர் போஷிப்பாரு. மகனே உன் மூலமா ஆண்டவர் போஷிப்பாரு. உனக்கு விரோதமா இருக்கிற எதிரியினுடைய பிளான், எதிரினுடைய அத்தனை திட்டத்தையும் ஆண்டவர் முறியடித்து, உன்னை வேலை பேசினாங்கல்ல, உன்னை மனுஷனா கூட மதிக்கல இல்ல, உன்னை விட்டு போடுகிறது அவர்களுக்கு துச்சமா தெரிஞ்சிருச்சுல்ல, உன் நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதத்தை அவங்க ரொம்ப கேவலமா நினைச்சாங்கல்ல, ஆனா காரியத்தை மாற்றி முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம். இதோ காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் விலை இல்லாமல் விற்கப்பட்டீர்கள், ஆனால் பணம் இல்லாமல் மீட்கிற ஒருவர் உங்களை அவர்களுக்கு முன்பாக கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். அவர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பார்கள். அன்றைக்கு ஆண்டவர் உங்க மூலமா இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி காரியங்கள் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். இயேசுவே இது நடக்கட்டும் சொல்லுங்க. இயேசுவே இது நடக்கட்டும், இயேசுவே இது நடக்கட்டும். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சொப்பனத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நேற்றைய தினத்துல இந்த 97 டேஸ்ல ஒரு டெஸ்ட் மணி, ஒரு சாட்சியை சொன்னேன். அது ஒரு சிலர் நீங்க கேட்காதவர்கள் இருக்கிறதுனால சொல்றேன். என்ன ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு டெஸ்ட் மணி, என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்தினது. ஸோ அந்த தகப்பனார் இன்றைக்கும் சர்ச்சு வந்திருக்கிறாங்க. நேற்றைய தினத்துல ஒரு வீடு ஒன்று ஓப்பன் பண்றதுக்காக போனோம். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மும்பையில் அவர்கள் ஒரு தேவனோட நடக்கிற மனுஷன். மும்பையில் அவர் இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை அவர் பார்க்கிறார், ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கார், அந்த கார்ல அந்த அவங்களும் அவங்களுடைய ஃபேமிலியா ஏறி உட்கார்றாங்க. அந்த கார்ல ஏறி உட்கார்ந்து அவங்க டிராவல் பண்றாங்க. கொஞ்ச தூரம் அந்த கார் போன உடனே அவங்க அந்த பிரேக் அந்த காரை நிப்பாட்டுறதுக்காக பிரேக் அமுத்துறாங்க. அந்த பிரேக் நிக்கவே இல்லை. அப்போ இவருக்கு ரொம்ப பயமாகுதான். ஐயோ, காருக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, இது என்ன பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி 2 டைம் அழுத்தினாலும் அது பிரேக் நிக்கல. அப்போ இவர் கையை சொல்றாரம்மா, எல்லாரும் தள்ளி போங்க, கார் பிரேக் இல்லாம இருக்குது, கார் பாட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி. திடீர்னு அவர் அறியாமலே ஒரு இடத்துல அந்த கார் அதுவா நின்றுச்சாமா. நின்ன உடனே அவர் திரும்பி பார்த்தா அதுல கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு இருந்துச்சாம். அப்போ அந்த கோயம்புத்தூர்னு போர்டு போட்டுரும்போது இவர் என்ன கோயம்புத்தூர்னு போட்டிருக்குது, சரி எல்லாரும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நமக்கு சிஎம்மா இருக்கிறார் பாருங்க, ஸ்டாலின் ஐயா. அவங்க அந்த இடத்துல நின்று அவங்கள ஃபேமிலியா வரவேற்று, வெல்கம் பிரதர், வாங்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு அவரை வெல்கம் பண்ணி ஒரு பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு, உங்களுக்குரிய இடம் ஒன்று இருக்குது, இந்த இடத்த வச்சுங்கன்னு சொல்லி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் ஐயா அவர் சிஎம்மா இல்லை, அவர் ஒரு சாதாரணமான அந்த ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டராக இருந்து அவர் பணியாற்றிட்டு வர்றாரு. அப்போ அந்த சொப்பனத்தை அவர் பார்க்குறாரு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, பல ஆண்டுகள் தாண்டிருச்சு. இப்போ கோயம்புத்தூர்ல ஆண்டவர் அவங்க கரெக்டா ஸ்டாலின் ஐயா சிஎம்மா இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இடத்தை கத்தர் கொடுத்து, ஒரு தொழிலை கத்தர் கொடுத்து, அந்த நேற்றைய தினத்துல அந்த வீடை டெடிகேட் பண்ணும்போது அந்த சாட்சியை சொல்லும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. நான் நம்புறேன் அதே போல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு கத்தர் தருவார். நிறைய வாலிபர்கள் நீங்க தரிசனம் காண்பீர்கள். அந்த தரிசனம் உங்களை ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தும். நீங்க பார்க்கிற அந்த தரிசனம் ஒரு நாள் நிறைவேறும். ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தையும் கொடுப்பார். அதே நேரத்தில் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இது நடக்க போகுது, இது நடக்க போகுது. யார் விற்றார்களோ, எந்த நபர் விற்றார்களோ அவர்கள் வாங்குற அளவிற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி என் காரியங்களை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். காரியம் காரியம் மாறுதலாய் முடிந்தது. சொல்லுங்க, கையை உயர்த்தி, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு தீமையாய் இருக்கிற காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு அவமானமாய் இருக்கிற காரியம் மாறுதலாய் முடிந்தது. நான் ஆராதிக்கிற தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், கையெழுத்துக்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், மனுஷனுடைய யோசனைகளை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், எனக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற சத்துருடைய திட்டத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். சொல்ல 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 thank you Jesus. சத்துரு எனக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற சகல காரியத்தையும் மாறுதலாய், எனக்கு விரோதமாய் இருக்கிற செய்வினைகள், மந்திரவாதங்கள், எந்த பொறாமைகளாய் இருந்தாலும் எனக்கு விரோதமான காரியத்தை எனக்கு சாதகமாய் திருப்ப பண்ணுகிற கர்த்தரை காரியம் மாறும். இந்த காரியம் மாறுதலாய் முடியும். Thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை கர்த்தர் மாற பண்ணினார் பாருங்க. வாசிக்கலாம். ஆதியாகமத்தில் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 19ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 20, 21. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவர்களை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற
தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகர்கள் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகர்களை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரம் சவுல் சேவகர்களை அனுப்பினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அப்படின்னா சவுல் தாவீதை காயுமகாரமாய் பார்த்தான். சவுலுடைய பெரிய எதிரியா தாவீதை பார்க்கிறாரு. இப்போ தன்னுடைய கூட்டத்தில் இருக்கிற சிலரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா தாவீதுன்ற ஒருத்த மனுஷன் இருக்கிறான், அவனை நான் கொல்லணும்னு நினைக்கிறேன், அதனால நீங்க ஒரு 10 பேர் கிளம்பி போங்க, இன்ன இடத்துல அவன் இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன், அந்த இடத்துல போய் அவனை கையோட பிடிச்சிட்டு வந்துருங்க, நீங்க ஒரு ஆளா போகாதீங்க, ஒரு கொஞ்சம் பேர் போங்கன்னு சொல்லி ஒரு டீமா அனுப்பி விடுறான். சோ இந்த டீம் சவுல் சொன்ன வார்த்தையை கேட்டு இவங்க எங்க வர்றாங்க அப்படின்னா தாவீதை பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. பிடிக்கிறதுக்காக வரும்போது அங்க யார் நிக்கிறாருன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறார். இங்க இருந்து அனுப்பி விடப்பட்ட அந்த 10 பேர் இப்போ இங்க வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த தாவீதை பிடிக்கிறதுக்கு தான் வந்தாங்க, தாவீதை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க, தாவீதை தூக்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்த உடனே ஆண்டவர் அவங்க மேல அபிஷேகத்தை கொடுத்து வேதம் சொல்லுது அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். உடனே அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாரு, ஐயா நீங்க அனுப்புனீங்கன்னா 10 பேர், அவன் போய் அவனை பிடிச்சிட்டு வருவான்னு பார்த்தா அவங்களோட சேர்ந்து அவனும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கான்னு ராஜாவுக்கு நியூஸ் வந்த உடனே அடுத்த ஒரு டீமை கூப்பிடுறாரு. எப்பா போன டீம் தான் என்ன ஏமாத்திட்டாங்க, போன உடனே அவங்க கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாங்க, நீங்க ஜெபம் வந்தா கூட ஜெபம் பண்ணாதீங்க, நீங்க சோத்திரம் வந்தா கூட போடாதீங்க, நீங்க கட்டுப்பாடா இருங்க, நீங்க போய் அவனை எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டீமை அனுப்புறாரு. இந்த டீமும் போனாங்க. போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருக்கிறவங்களை பார்த்த உடனே இவர்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அவர்களும் ரொம்ப அழகா தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு நியூஸ் வருது, நீங்க ரெண்டாவது அனுப்பின டீமும் என்ன பண்றாங்கன்னா அங்க போன உடனே அவங்க மாறிட்டாங்க, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. சவுல் உடனே ஒரு 3வது டீம் அனுப்புறாரு. உங்களை நான் ரொம்ப நம்புறேன், 2 டீம் என்ன ஏமாத்திட்டாங்க, நீங்க தயவு செய்து அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, நீங்க கூட்டிட்டு வாங்க. ஆனா 3வது டீமும் அதே போல தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். காரியங்களை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். நான் நம்புகிறேன், தீமை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறவர்களை கொண்டே தீர்க்க தரிசனம் பேச வைக்கிறவர் கர்த்தர். தீர்க்க தரிசனம் பேச வைக்கிறவர் கர்த்தர். தீமை செய்கிறதற்கு வாசல் வரைக்கும் வருவார்கள், தீமை செய்வதற்கு கம்பெனி வரைக்கும் வருவாங்க, தீமை செய்கிறதற்காக உங்க பக்கத்துல வரைக்கும் வருவாங்க. ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற மகிமை, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பு, பிரதர் சிஸ்டர், எங்க தகப்பனே தாயே, ஆண்டவர் உங்க மேல வல்லமையான பராக்கிரமசாலியா இருந்து இது நடக்கும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கும். வருகிற ஆண்டு கர்த்தருடைய வருகை தாமதிச்சுமே ஆனால் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவாங்க, சார் உங்களை பிடிக்கிறதுக்கு தான் வந்தோம், உங்களை பேசுறதுக்கு தான் வந்தோம், ஆனா உங்களை பார்த்த உடனே எங்களுடைய மூட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, எங்க சிந்தை சேஞ்ச் ஆயிடுச்சு, என்ன இப்படிதான் சொல்லி அனுப்புனாங்க, அவ்வளவு கோபத்தோட வந்தேன், ஆனா உங்களை பார்க்கும்போது நான் சாந்தமா மாறிட்டேன். காரணம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களை முறித்து போடுகிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Thank you Jesus. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற ஏவல்களா இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக சொல்லப்படுகிற பொறாமையான வார்த்தைகளா இருக்கலாம், நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. தீமை செய்ய வந்தவங்கள ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா மாற்ற முடியுமானால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அது வாய்க்காது, அது வாய்க்காது. தீமை செய்ய நிற்கிறவர்கள் அவங்க நினைச்ச தீமையை கண்டிப்பா உங்களுக்கு செய்ய முடியாது. கர்த்தருக்கு இடம் கொடுக்க மாட்டார். அவங்களுடைய பிளான் நடக்காது, அவங்களுடைய எண்ணங்கள் நடக்காது. இது நிறைய பேரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறவர் பெரியவர், உங்கள்கிட்ட இருக்கிறவர் கர்த்தர். அவரை அறியாம ஒன்னும் உங்களுக்கு வந்துடாது. ஒருத்த முடிய தொட்டா கூட அவருடைய அனுமதியோட தான் தொட முடியும். அப்படி முடிய தொட்டாங்கன்னா அவர் அனுமதிச்சிருக்கிறார்னு அர்த்தம். அவர் அனுமதிச்சார்னா அது தீமைக்கா மட்டும் இருக்காது, அது நன்மைக்காகத்தான் இருக்கும், அது நன்மைக்காக தான் இருக்கும். ஹalleluya. சொல்லலாமா? கையை உயர்த்தி, இயேசுவே காரியங்களை எங்களுக்கு நேராய் எங்களுக்கு சமாதானமாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே.
நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, என் மேல ஒரு அனாயிண்டிங் இருக்கணும், என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கணும். நான் அந்த இடத்துல போய் நின்னா, ஆண்டவரே என் முகத்தை பார்த்து பேசக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, என் முகத்தை பார்த்து அந்த குற்றத்தை சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் பவர், அதுதான் கர்த்தருடைய வல்லமை. மறைஞ்சு மறைஞ்சு செய்யறவங்களை குறித்து நம்ம ஏன் பயப்படணும்? மூஞ்சிக்கு நேரா நிக்கிறதுக்கு தைரியத்தை கர்த்தர் கொடுக்கல, உங்க முகத்திற்கு நேரா நிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கல. அதுதான் நீங்க, அதுதான் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதுடைய அடையாளம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. மூஞ்சிக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்களை குறித்து, முதுகுக்கு பின்னாடி உங்க வாசனையை கெடுக்கிறவங்களை குறித்து நீங்க எவ்வளவு வேணும் கவலைப்படாதீங்க, நீங்க எவ்வளவு வேணும் கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுக்கல, அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கல. முன்னாடி வந்து நின்று நீ இப்படி தப்பு பண்ணிருக்கன்னு சொல்ற அந்த தைரியத்தை கொடுக்கல. நீங்க நியாயமான ஆளா இருந்தா, நீங்க உண்மையா தேவனோட நடக்கிறவரா இருந்தா, ஒரு சகோதரன் பேர்ல உங்களுக்கு குற்றம் உண்டாயிருச்சுன்னா நீங்க எங்க தான் பேசுவீங்க? சத்தமா சொல்லுங்க, எங்க தான் பேசுவீங்க? நீங்க முகத்துக்கு முன்னாடி தான் பேசுவீங்க. அதுதான் தைரியம், அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு, அதுதான் நீங்க செய்கிறது தப்பு இல்ல, நீங்க செய்கிறது உண்மைன்னு நிரூபிக்கிறது. அதுதாங்க பிரதர், இந்த மாதிரி நீங்க தப்பு பண்றத பாக்குறேன் பிரதர், சிஸ்டர், இந்த மாதிரி தப்பு பண்றது எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு. ஆனா மறைஞ்சு மறைஞ்சு ஒளிச்சு முதுகுக்கு பின்னாடி பேசுற ஒருத்தரை குறிச்சு உங்க முகத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தைரியமே இல்லாத ஒரு பர்சன் உங்களை சுத்தி பேசுறத குறிச்சு நீங்க ஏன் கவலைப்படணும்? சொல்லுங்க, நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க அதுக்காக ஏன் உடைஞ்சு போய் உட்கார்றீங்க? கவலையே படாதீங்க. அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரல, அந்த தைரியத்தை அவர்களுக்கு ஆண்டவர் தரல. நீங்க சந்தோஷப்படுங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை எட்டாத உயரத்துல வச்சிருக்கிறார், அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை மகிமையா வச்சிருக்கிறார், அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை கனமா வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி வந்து நிக்கணும்னு ஒருத்தங்க நினைச்சா கூட நான் நம்புறேன், அப்படி நிக்க வைக்க கர்த்தர் விட மாட்டார். அவங்க உங்களை பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். காரியங்களை எனக்காக மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், 24 ஹவர்ஸ்ல மாற்றுகிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறார். பல மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த படகு வெறுமையான படகு, சில மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த படகு நிரம்பி வழிகிற படகு. அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். ஓ, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவனை குஷ்டரோகியா பார்க்குறாங்க, ஜஸ்ட் நான் இப்பதான் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதே தெருவில் அவனை குஷ்டரோகியா பார்த்தேன். அடுத்த 5 மினிட்ஸ்ல அவன் சுகமாக்கப்பட்டவனா பார்க்கிறான். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் கண் இல்லாத குருடனா நிறைய பேர் பார்த்தாங்க. 5 மினிட்ஸ்ல அவன் கண்ணு தெரிகிறவனா பார்த்தாங்க. இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த கர்த்தருக்கு 24 மணி நேரத்துக்குள்ள நெக்ஸ்ட் இயர்க்குள்ள உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாதா பிரதர்? ஆணித்தரமா சொல்றேன், மாற்ற முடியும் பிரதர். நம்புங்க. நீங்க அவருக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனா இருந்தா போதும், நீங்க அவருக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனா இருந்தா போதும். காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப பண்றதற்கு ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். என் தேவன் எனக்காக எதை வேண்டும் என்றாலும் செய்வார். என் தேவனுக்கு எனக்கு எதை செய்வதற்கும் அவருக்கு உங்களுக்கு என்ன செய்வதற்கும் கர்த்தருக்கு லேசான காரியம். இந்த வல்லமை உங்களை பற்றி பிடிக்கட்டும், இந்த அபிஷேகம் உங்க தலைமையில அப்படி நிறைவரமா தங்கி இருக்கட்டும். இல்ல நெக்ஸ்ட் இயர் நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் தான் நடக்க போகுது. அடுத்த வருஷம் ஒரு நன்மையை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அங்கீகரிக்கிற ஆண்டு, ஓ தப்பி பிழைக்க பண்ணுகிற ஆண்டு, கை தூக்கி விடுகிற ஆண்டு, ஹல்லேலூயா ஐஸ்வரியத்தினால் நிரப்புகிற ஆண்டு, ஓ ஊழியத்தினால் நிரப்புகிற ஆண்டு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் நீங்க கண்டிப்பா ஒரு தீர்மானம் எடுத்தே ஆகணும். நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க படிக்கிற பள்ளியில, நீங்க இருக்கிற காலேஜ்ல கண்டிப்பா ஒரு டீம் ஒர்க்கை நீங்க ஆரம்பிச்சே ஆகணும். உங்க காலேஜ்ல படிக்கிறதுல தேடுங்க. 2 பேர் உங்களுக்கு கிடைச்சா போதும், 2 பேர் ஜெபிக்கிற 2 பேர் கிடைச்சா போதும், ஆண்டவருடைய பிள்ளைங்க சர்ச்சுக்கு போகிற 2 பேர் கிடைச்சா போதும். அந்த 2 பேரை வச்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கண்டிப்பா நீங்க ஒரு பிரேயர் ஆரம்பிங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஒரு 1/2 hour ஆரம்பிங்க. முதல்ல ஒரு பேரை செலக்ட் பண்ணுங்க, அந்த டீமுக்கு ஒரு பேரை செலக்ட் பண்ணுங்க. நீங்க 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி, நீங்க 4 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி அந்த 2 பேர் 20 பேரா மாறுவாங்க, 50 பேரா மாறுவாங்க. அடுத்து நீங்க 4 வருஷத்துல வெளியே வர்றீங்களா, 3 வருஷத்துல வெளியே வர்றீங்களா, அதே காலேஜ்ல ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணணும். அடுத்த ஊழியர் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் 2 பேரை ரெடி பண்ணணும். நீங்க வெளியில வரும்போது அதை அவங்க கையில கொடுத்துட்டு நீங்க வெளியே வரணும். நீங்க பிரேயரோட ஆரம்பிச்ச அந்த நெட்வொர்க் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அந்த காலேஜ்ல இருக்கணும், அந்த ஸ்கூல்ல இருக்கணும், அந்த தெருவில் இருக்கணும்,
அந்த வேலை ஸ்தலத்துல இருக்கணும், அந்த வீட்டுல இருக்கணும். பிரதர், இது எழுப்புதலின் காலம். பிரதர், இது ஆண்டவர் உங்களை நம்புற காலம், உங்களை ஊழியத்திற்கு அபிஷேகிக்கிற காலம். நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும், நீங்க கர்த்தருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். நீங்க அந்த இடத்துல இருந்து வந்தாலும் உங்க மூலமா கர்த்தர் செய்த ஊழியம் அந்த இடத்துல இருக்கணும். நீங்க அந்த இடத்துல இருந்து வந்தாலும் உங்க மூலமா ஆண்டவர் அனுப்பின எழுப்புதல பிள்ளைங்க கண்டினியூ பண்ணணும். உங்க கையில கொடுக்கிற தீபத்தை கர்த்தர் எரிய வைக்கிறாரு. அது உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுற்றி இருக்கிற 1000 பேருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் உங்க கையில இருக்கிற தீபத்தை அணைச்சிடாதீங்க. உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு. நீ இதுக்காக அழைக்கப்பட்டவள் அல்ல, நீ ஒரு மனுஷனுக்காக அழைக்கப்பட்டவள் அல்ல, ஒரு மனுஷிக்காக அழைக்கப்பட்டவள் அல்ல. நீ லட்சங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு பர்சனுக்காக அல்ல, அந்த வேலை ஸ்தலத்துல இருக்கிற ஒரு பர்சனுக்காக அல்ல. நீ லட்சங்களை அந்த இடத்துல ஆயத்தப்படுத்துகிற அந்த அபிஷேகத்தினுடைய மகிமை வாலிபர்கள் மேல இப்ப இறங்கட்டும், கன்னிகைகள் மேல இப்ப இறங்கட்டும். Thank you Jesus. அந்த ஊழிய அபிஷேகம் அந்த வார்த்தையினுடைய வரம். ஆமே, இவங்க போய் நிற்கும் போது, இவங்க போய் பேசும்போது அந்த நெட்வொர்க் இப்ப ஆரம்பிக்கட்டும், அந்த நெட்வொர்க் இப்ப ஆரம்பிக்கட்டும். நீ அவர்களுக்கு தலைவனாயிரு. உன் வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு 10 பேர் உன் வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு உன் பின்னாடி வருவாங்க. இப்ப என் பிள்ளைக்கு பின்னாடி, என் மகனுக்கு பின்னாடி என் இயேசு உங்களை கொண்டு செய்ய போறார். ஹல்லேலூயா. சொந்த வீடு ஆண்டவர் தந்திருக்கிறாரா? தயவாய் கேட்கிறேன், அன்பாய் கேட்கிறேன், கண்டிப்பா ஒரு பிரேயர் நெட்வொர்க் ஆரம்பிங்க. அவங்களுக்கு வெளியில அந்த மாதிரி ஒரு ஹால் கட்டி ஜெபம் பண்ண முடியுமா? செய்யுங்க. வேலை ஸ்தலத்துல 5 பேரை கூட்டி ஜெபம் பண்ண முடியுமா? செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப விரும்புறாரு. கர்த்தர் சமூகத்துல போகும்போது வெறுங்கையா போகாதீங்க. என்னதான் நீங்க பண்ணினாலும் பர்சனலா ஆண்டவரை குறித்து பேசணும்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புவாரு. நல்லா நினைச்சுக்குங்க, நல்ல கவனமா கவனிச்சுங்க. நீங்க பர்சனலா ஆண்டவரை பற்றி பேசணும்னு ஆண்டவர் நினைப்பாரு. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் போ அல்லது அனுப்பு அப்படின்ற வேர்ட் நல்ல வேர்ட் தான், அது ரொம்ப பிடிச்சி அது செய்யணும். ஒண்ணு போங்க, இல்லைன்னா அனுப்புங்க. போகிறதுக்கு ஒருத்தர் வேணும், அனுப்புறதுக்கு ஒருத்தர் வேணும். ஆனா இது எக்ஸ்ட்ரீம், பெரிய இடத்திற்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு. ஆனா அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க வாயிலிருந்து இயேசு நல்லவர்ன்றத எல்லாருக்குமே சொல்லணும். இது நம்ம தலைமையில விழுந்த கடமை. இன்னொருத்தர சொல்லி நீ உனக்கு என்ன வேணாலும் தரப்பா, நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்ற அந்த லிமிட் அது மட்டும் இல்ல. அது ஓகே. நீங்க செய்ய முடியாத இடத்துல மற்றவங்களை கொண்டு செய்ய வைக்கிறீங்க. இது ஒரு பெரிய அதிசயம். கர்த்தர் இதுக்காக தான் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. கர்த்தர் இதைத்தான் உங்களை கொண்டு நீ ஒரு சர்ச்சு கட்டணுமா, அவ்வளவுதான், நான் சர்ச்சு கட்டுறேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் சந்தோஷம். ஆனா அதே நேரத்தில் இயேசு செய்த நன்மையை எப்படி நீங்க சொல்லாம இருப்பீங்க? ஏசப்பா ரொம்ப எதிர்பார்ப்பார் உங்கள்கிட்ட. உங்க கார்ல ஒருவேளை நீங்க ரொம்ப பெரிய ஒரு செலிபிரிட்டி, அதனால நீங்க போகும்போது டிஸ்டர்ப் ஆகும், அதனால கார்ல வசனம் இல்ல, சரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா பொறாமையா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட நினைக்கலாம். மற்ற மாதிரி உங்களுக்கு வசதிகள் இருக்குமானால் எந்தெந்த இடத்தின் மூலமா எல்லாம் இயேசுவை கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் இயேசுவை கொண்டு போகணும். என் இயேசுவை சுமக்கிற கழுதை நானு, இயேசுவை சுமந்துட்டு எல்லா தெருவுக்கும் நான் போவேன். எங்கெல்லாம் இருக்கிறேனோ அங்கெல்லாம் போவேன். இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் நம்மளை கிருபையா இயேசப்பா கொண்டு வந்திருக்கிறார்ல, தயவா கொண்டு வந்திருக்கிறார்ல. நம்ம எத்தனையோ தப்பு செய்த போதிலும், எத்தனையோ ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மளை கிருபையா காப்பாத்தினார்ல. இந்த வருஷமே எத்தனையோ பேர் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி இல்ல, ஆனா ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார்ல. இயேசுவே, உங்களுக்காக எதையாவது ஒண்ணு செய்வேன்னு கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு பொருத்தனையோட எடுங்க. வருகிற வருஷம் நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும் சிஸ்டர், பிரதர், ஏதாவது ஒரு செய்யணும். மகனே, நீ நினைக்கிற நான் பாவி ஆச்சே பாஸ்டர், எனக்குள்ள நிறைய தப்பு இருக்குது, நான் சொன்னா யார் ஏத்துக்குவாங்க, நான் ஜெபத்துக்கு கூப்பிட்டா நீ ஒழுக்கமானு கேட்பாங்களே. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாத்தையும் கேட்காத. ஜோஷுவாவுடைய வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்தின கர்த்தர், சுத்தப்படுத்தின கர்த்தர், தேவனுடைய ஊழியனை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவது உண்மையானால் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் வல்லவர். உன்னை சுத்தப்படுத்துவாரு. நீ தொடங்க அந்த பரிசுத்தம் உனக்குள்ள வரும். நீங்க ஜெபிக்க அந்த பரிசுத்தம் ஆரம்பிக்க அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். Thank you Jesus. Hallelujah. நன்மையாய் மாற பண்ணுகிற கர்த்தர், எனக்கு விரோதமாய் என்னை பிடிக்கும்படியாய் வந்திருக்கிறவங்களை கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்த கர்த்தர். வேற 2 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். வாசிக்கலாம். ஹல்லேலூயா. உபாகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு
ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை அப்படியே தலைகீழா ஆண்டவர் மாத்துறாரு, வித்தியாசமா ஆண்டவர் மாத்துறாரு. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக பீலேயாம் அப்படின்ற ஒரு மனுஷனிடத்துல கூலி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ராஜா கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா நீ கேட்டா ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டா ஆண்டவர் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. போக வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த பீலேயாமுக்கு என்ன வருதுன்னா, பண ஆசை வருது. மறுபடியும் திரும்பியும் போய் கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ரொம்ப கவனமா கவனிச்சுங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கவனிச்சுங்க. ஒரு டைம் நீ ஆண்டவருடைய சித்தமா இல்லையா, ஹலோ, ஆண்டவருடைய சித்தமா இல்லையான்னு நீங்க கேட்பீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க ஒரு பையனை ஒரு வேளை நேசிக்கலாம், ஒரு பொண்ணை நீங்க நேசிக்கலாம். இது ஆண்டவருடைய சித்தமா இல்லையான்னு கேட்குறீங்க. ஆண்டவர் உங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறதுனால சில நேரத்தில் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, நோ அப்படின்றத சொல்லிடுவாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இன்னொரு டைம் போட்டு பார்க்குறேனே, இன்னொரு டைம் ஆண்டவருடைய இந்த பீலேயாம் மாதிரி தயவு செய்து நீங்க இருக்காதீங்க. ஆண்டவர் ஒரு டைம் நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டீங்களா, ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்றது மாதிரி வருதா, அப்போ ரெண்டாவது டைம் உங்க மனசுல ஆசை இருக்கிறதுனால தான் திரும்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க போய் கேட்டுட்டே இருக்கீங்க. இல்ல ஆண்டவரே, அப்போ முடியாத பட்சத்துல நீங்க ஆண்டவரை சோதிக்கிற பட்சத்துல அடுத்த டைம் உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்களேன். நிறைய பேர் இந்த கையில சீட் எழுதி போடுகிற பழக்கம் இருக்குது. இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, இந்த பொண்ணு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க மனசுக்குள்ள முழுக்க அந்த சீட் எழுதி போடும் போதே ஒன்னு எஸ் இருக்கும், இல்லைன்னா நோன்னு வரும். ஒருவேளை நோன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், எடுத்து பிரிச்சு பார்த்துட்டு போட்டது சரியில்லை போல தெரியுது, இன்னொரு டைம் ஜோம் பண்ணி நல்லா போட்டுக்கலாம். இன்னொன்னு என்ன ஜோசியக்காரரா ஆண்டவர், நீங்க சொல்றது அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒன்று நீங்கள் முதல்ல ஒரு காரியத்திற்காக ஆண்டவருடைய சித்தத்திற்காக நீங்க கேட்குறீங்களா, நீங்க ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிட்டு போங்க, நல்ல சமாதானமா ஜெபிச்சுட்டு போங்க. முடிஞ்ச அந்த அடையாளத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய ஜெபிச்சு நிறைய ஆராதிச்சு, ஆண்டவரே ஒரு இடத்துல இந்த காரியத்தை ஒரு அடையாளத்தை கேட்கிறேன், இது நடந்துச்சுன்னா உங்க சித்தம், நடக்கலன்னா உங்க சித்தம் இல்லை, அவ்வளவுதான். சித்தம் இல்லைன்னு வந்துச்சா நீங்க எதையுமே யோசிக்காதீங்க, நீங்க அதை தூக்கி போட்டு மாத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக நல்லதா பெஸ்ட் கண்டிப்பா ஆண்டவர் செய்யாம இருக்கவே மாட்டார். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஒரு பெரிய தைரியம். ஆனா இந்த பிள்ளையா மட்டும் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, போக வேண்டாம்னு சொல்லுவார். ஆனா இவனுடைய இருக்கிற பணத்த ஆசைனால போலாமா. அதுக்கப்புறம் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தும் கேட்கல. இப்போ எதுக்கு இவன் கூலி பெற்றிருக்கான் தெரியுமா, ஜனங்களா ஆசீர்வதிக்கிறதுக்கு கூலி பெற்றிருக்கான். மேல நின்னுட்டு அந்த ஜனங்களை அப்படியே ஒரு பார்வை பார்க்கும்போது, கூலி கொடுத்து சபிக்கிறதுக்காக ஒருத்தனை கொண்டு நிறுத்தினா அந்த மனுஷன் இலவசமா ஆசீர்வதிச்சுட்டே போறான். ஆமென். கூலி கொடுத்தது இன்னொருத்தர், சபிக்கும்படியாய் கூலி கொடுத்தார். ஆனா கர்த்தர் அவன் வாயினுடைய வார்த்தை அப்படியே திருப்புறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த காசும் கொடுக்காம இலவசமா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற அளவிற்கு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் நம்புறேன், கர்த்தராகிய ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். மகனே, உனக்கு விரோதமாய் என்ன வேண்டும் என்றாலும் செய்யட்டும், நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவரையிலும் நடத்தினவர் நான், இதுவரையிலும் வளர்த்தினவர் நான், இதுவரையில் உங்களை கொண்டு வந்தது கர்த்தர். இவ்வளவு கொடுத்தவர் இனியும் கொடுக்க வல்லவர், இவ்வளவு கொடுத்தவர் பாதுகாப்பு கொடுக்க வல்லவர். சபிக்கும்படியாக அவர்கள் கூலி பெற்றாலும் இலவசமாய் ஆசீர்வதிக்க பண்ணுகிற அளவிற்கு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒரு கைகளை கூட தட்டலாமா, கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா. ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமான காரியத்தை திருப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனான மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரமாய் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றை ஆகிலும் தவற விடாதபடி பார் என்றார். கவனிங்க, ஷார்ட்டா சொல்றேன். இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆமான் என்கிறவன் ராஜாவுக்கு கொஞ்சம் தோஸ்தான ஒரு மனுஷன். அப்படின்னா ராஜாவினிடத்துல எது கேட்டாலும் நடக்கும்ன்ற அளவிற்கு கொஞ்சம் ஒரு நெருக்கமான ஒரு நண்பனை போல இருக்கிறான். இப்போ அவனுக்கு டெய்லி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா,
சொன்னா, இவன் அந்த கேட்ல இருந்து உள்ள தாண்டி வரும்போது இந்த மொர்தெகாயை பார்த்தா அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. இவன் மட்டும்தான் அவனுக்கு வணக்கம் சொல்லவே இல்லை. அதனால இவனை என்ன பண்ணணும்னா இவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்பா குறிப்பிட்ட அந்த நாளில் 50 முழத்தினுடைய தூக்கு மரத்தை நட்டுட்டு இப்ப உள்ள என்றாகிறார். என்று ஆகும்போது ஆமான் வந்து மொர்தெகாயை பார்த்து என்ன சொல்லிட்டு வந்திருப்பார் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், இப்போ உனக்காக தான் பேச போறேன். ராஜா ஓகே சொன்ன அடுத்த நிமிஷத்துல உன்னை என்ன பண்ணுவேன்னா இதே தூக்கு மரத்துல உன்னை தூக்கி போடுவேன் அப்படின்னு உள்ள போறாரு. அவளுக்கு முழுக்க முழுக்க இந்த மொர்தெகாயை பழி வாங்கணும்ன்ற எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்குது. உள்ள போய் வெளியில நிற்கும் போது ராஜா சொல்றாரு, யார்ப்பா வெளியில நிக்கிறது, வாங்க அப்படின்னு கூட்டோம்னா ஆமான் நான் போறேன். உடனே ராஜா சொல்றாரு, நான் கனம் பண்றதுக்கு ஒரு மனுஷனை விரும்புறேன், நான் கனம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு என்ன செய்யலாம், நீயே ஒரு ஐடியா கூட அப்படின்னு சொன்ன உடனே இவன் உடனே என்னதான் ஆசீர்வதிக்க நினைச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப பெஸ்ட் ஐடியா கொடுக்குறாரு. கொடுத்த அடுத்த நிமிஷத்துல ராஜா சொல்றாரு, நீ இப்ப என்னென்ன சொன்னியோ அத்தனையும் ஒண்ணு கூட குறையாம அப்படியே போய் யாருக்கு செய்ய அப்படின்னா, நீ யார அழிக்க நினைச்சியோ, நீ யார தூக்க மாட்ட நினைச்சியோ அவனுக்கு போய் செய்ய அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை அனுப்பி விட்டார். ஆமென். நான் நம்புறேன், உங்களை அழிக்க நினைக்கிறவர்களை கொண்டு அலங்கரிக்கிற ஒரு கர்த்தரை ஆராதிக்கிறோம். உங்களை அழிக்க நினைக்கிறவனை கொண்டு அலங்கரிக்கிற கர்த்தர். ஆமென். ஆமானுடைய மூஞ்சி எவ்வளவு செத்து போயிருக்கும்ல, எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன். இந்த சிச்சுவேஷன் அவனுடைய முகத்தை பார்க்க முடியுமா? சோ போய் இவனை கொல்லலான்னு சொல்லிட்டு தூக்கு மரத்தெல்லாம் நட்டுட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் பெருமையா பேசிட்டு வந்து முடிஞ்சாண்டா அவன் கதை அப்படின்னு வீட்டில இருந்து கிளம்பி வரும்போது சொன்னது மட்டும் இல்லாம வாசல்ல வரும்போது அவனை பார்த்து, இன்றே கடைசி, உனக்கு சிரிக்கிறியா, இந்த சிரிப்பு இன்னைக்கும் முடிஞ்சிரும்பா, நாளைக்கு சிரிக்கிறதுக்கு நீ இந்த இடத்துல இருக்க மாட்ட அப்படின்னு உள்ள வந்து ராஜாவினுடைய அரண்மனையிலிருந்து ரொம்ப சந்தோஷமா போலான்னு பார்த்தா, இவன் வந்து இப்போ நீ என்ன செய்யணும்னு நினைச்சியோ, என்ன சொன்னியோ அத்தனையும் நீ யாருக்கு செய். இப்போ மொர்தெகாய்ட்ட வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கலட்டுப்பா, உனக்கு ராஜ வஸ்திரம் போட சொல்லியிருக்காங்க, எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் முகத்தை காமி, உனக்கு கொஞ்சம் கிரீம் போட வேண்டியது இருக்குது, குதிரையில ஏறியா, இந்த வேலையெல்லாம் அவனுக்கு சொல்லும் போது எப்படி வந்திருக்கும். அதான் என் ஆண்டவர், அதான் என் ஆண்டவர், காரியங்களை மாறுதலாய், இந்த காரியம் மாறுதலாய் முடியும், இந்த காரியம் மாறுதலாய் முடியும், இந்த காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். இந்த வசனம் எப்ப நடந்திருக்கு தெரியுமா? கரெக்டா 12வது மாசம். ஆமென். அந்த வசனத்தை நீங்க முதல் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லும், ராஜாவின் வார்த்தையின் படியையும் அவனுடைய கட்டளையின் படியையும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல தான் யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த மாதத்துல தான் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா சொல்றாரு, காரியம் காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி கொண்டே எழுமே நின்று அடுத்த வருஷத்துலயாவது நான் முன்னாடி உட்காரணும்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க நிறைய பேர் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த 100 நாட்கள்லயே ஆண்டவர் வந்து நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் பேசினார். அந்த வார்த்தைகளை எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. ஸோ பர்சனலா ஆண்டவர் வந்து எனக்கு நிறைய ஆண்டவர் என்னோட நிறைய இடைப்பட்டதை நான் உணர முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இன்னைக்கு இங்கே பிரசங்கம் பண்ணின இந்த 100 days பிரசங்கம் பண்ணின வார்த்தைகள் எதையுமே நான் ருசிக்காம ஒன்று கூட இல்லை, நான் என்ஜாய் பண்ணாம ஒன்று கூட இல்லை. ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பேசும்போது உண்மையிலே கண்ணீர் தான் வந்துருச்சு. சார் இவ்வளோ நல்ல ஆண்டவர், இந்த தெய்வம் மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா. இந்த 100 daysல ஆண்டவர் என்ன ரொம்ப மோல்டு பண்ணிட்டாரு. கர்த்தர் ரொம்ப நிறைய விதத்தில் கர்த்தர் என்ன தைரியப்படுத்தினார். ஸோ அவர் சொல்லவே முடியாது. அந்த 100 நாள் இந்த ஜெபத்தை எனக்கு மறக்கவே முடியாது என் லைஃப்ல. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய திட்டத்தையே நான் வச்சிருக்கிறேன் அப்படின்றத வந்து கர்த்தர் இந்த 100 daysல நிறைய எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நீ உருவாக்கிக்கோ, நீ ரெடி ஆகிக்கோ, நீ ப்ரிப்பரேஷன் ஆகு அப்படின்னு கர்த்தர் என்ன ப்ரிப்பேர் இப்போ கூட பண்ணிட்டே இருக்கிறாரு. இல்லை போதாது, உனக்கு எதுவுமே போதாது, இன்னும் நீ ரெடி ஆகு, ஏன்னா நான் பெரிய பிளான் உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு ஆண்டவர் அப்படி வச்சிருக்காரு. நீங்க நிறைய பேர் இந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணீங்க, உங்களோட ஆண்டவர் நிறைய பேர் இடத்துல முகமுகமா ஆண்டவர் பேசினாரு. ஆனா இந்த ஜெபத்தினுடைய பலன் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அதெல்லாம் நம்ம தலை மேல ஒன்னொன்னா நிறைவேற போகிறது. ஆண்டவரை பொறுத்தளவில் இது இருந்தாதான் இதை பண்ண முடியும்னாலாம் கிடையவே கிடையாது. ஒண்ணுமே இல்லைனாலும் அவரால் பண்ண முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால். அதனால எதுக்குமே இது பண்ணாதீங்க, வேற எதையுமே கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க பாட்டுக்கு வேகமா ஓட ஆரம்பிச்சோன்னா அதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தரிசனம் உள்ள ஒரு மனுஷனுக்கு சகலமும் வந்து சேரும். உங்களுக்கு தேவை தரிசனம் மட்டும்தான், உங்களுக்கு தேவை லட்சியம் மட்டும்தான். ஆமென். எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கும் ஆண்டவர் பேசினாரு, காரியங்களை எனக்கு சாதகமாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தகப்பனே ஸ்தோத்திரம். திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள், இவங்க எல்லாருக்காகவும் இந்த 98வது நாள் ஒரு ஊழியக்காரனாகிய நான் திறப்புல நிற்கிறேன்.
திறப்பிலே நிற்கிறேன், திறப்பிலே நிற்கிறேன். இந்த 100 நாட்களும் உங்களை தேடினது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த 100 நாட்களும் உங்க வார்த்தையை நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கப்பா. இந்த 100 நாட்களும் நீங்களோட பேசிட்டே இருந்தீங்கப்பா. ஐயா, இன்னும் முடிக்கிறதுக்கு 2 நாட்கள் தான். அதுக்கு முன்னாடி ஆண்டவரே, இந்த ஜெபத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் திறப்பிலே நிற்கிறேன், திறப்பிலே நிற்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னை ஒரு விலையேற பெற்ற கருவியாய், உன்னை உயர்ந்த ஒரு கருவியாய் மாற்றுகிற தேவனே, மாற்றுகிற தேவனே, நன்மையான ஈவை எங்க பிள்ளைங்க தலைமையில வச்சிருங்கப்பா. இந்த 100 நாட்களும் நீங்க பேசின அத்தனை நல்வார்த்தையும் எங்க பிள்ளைங்க தலைமையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருக்கட்டும் அப்பா. வருகிற வருஷம் இவங்க எதிரிக்கு முன்னாடி சாட்சியா நிக்கணும். வருகிற வருஷம் இவங்க கை விட்டு போனது இவங்க கையில வரணும். வருகிற வருஷம் இவங்களை சந்தோஷப்படுத்துகிறது மாதிரி இவங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணும். சொந்தங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்றது மாதிரி ஒரு அற்புதம் எங்க பிள்ளைகளுக்கு இயேசப்பா வருகிற ஆண்டு நடக்கணும் ஆண்டவரே. அகால மரணங்கள் இல்லை, சொந்தரவு இல்லை, எந்த வியாதிகளும் இல்லை இயேசுவே. எங்கு போனாலும் ஒரு பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவங்க கையை நீங்க ஆசீர்வதிக்கணும், அவங்க கையை கோடிகளுக்கு நீங்க நம்பணும். அந்த கையை கொண்டு கர்த்தர் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்கணும். இந்த கையில வேலை தேடி வரணும், வருமானம் தேடி வரணும், உயர்வுகள் தேடி வரணும். இயேசுவே, உமக்கு சொந்தமான ஜனமா மாற்றப்படணும். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, அக்கிரமங்களிலிருந்து ஒரு விடுதலை, உங்களோட ஒரு நெருக்கமான வாழ்க்கைய, குடும்பத்துல சமாதானம், பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம், சகலமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவர், உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லணும், நெக்ஸ்ட் இயர் உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்ட, குறைவை காண மாட்ட. எங்க திருச்சபையை அஸ்திபாரப்படுத்துங்கப்பா, ஸ்ட்ராங் பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.